सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा अथ अद्वैतश्रुतेः पादोद्धारः இதற்கு முன்னால விமதம் நித்யா திருஷ்யத்வா சுத்திரூபியவதுன்னு பிரபஞ்ச நித்யா பிரஸ்தாபனமான ஒரு அனுமானத்தை சொன்னோம். அந்த அனுமானத்துக்கு உபோத்பலகமாக ஏகமேவா துவிதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியும் இருக்கு என்பதை சொன்னோம். இப்பொழுது அந்த ஸ்ருதிக்கு பாதத்தை சொல்லும். அந்த ஸ்ருதி மித்யாத்வத்தை சொல்லலை அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பேசிட்டு இருக்கேன். அது பாதிக்கப்படலை அப்படிங்கிறத சொல்ல போல. அதான் பிரகரணத்தினுடைய தாற்பயம். அந்த ஸ்ருதி மித்யாத்வத்திற்கு அனுகூலமாக இல்லை என்று துவைதிகள் எந்த ஆட்சேபணம் பண்ணினாலோ அந்த ஆட்சேபணத்துக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். இப்ப அதுல ரொம்ப ரசமான விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டன கண்ட காட்சியத்துல அவர் பதில் சொல்லியிருக்க. அவைகள் எல்லாம் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமாக நனு ஆபாத பிரதிபன்ன ஏவதா நதாவ ஸ்ருத்யர்த்தா. எந்த ஸ்ருதியா இருந்தாலும் அது மேலோட அதனுடைய அர்த்தம் எது காணப்படுகிறது அதுவே ஸ்ருதி அர்த்தம்னு பிரமிக்க வேண்டாம். ஸ்ருதியானது தன்னுடைய அர்த்தத்தை பரம கம்பீரமாக சொல்றது. அதை புரிந்து கொள்ளமையான அதற்கு சில வழிகள் சொல்லியிருக்க மீமாம்சகர். அந்த வழிகளால் தான் ஸ்ருதியை புரிஞ்சுக்கணும். இப்ப சாதாரணமாக ஒரு மனுஷன் பேசுறார். பேசும் பொழுது அவர் சொல்ற அர்த்தம் நமக்கு புரியல. என்ன நேரம் அவரே கேட்டுள்ளோம், சுவாமி நீங்க சொல்றது புரியலையே, நீங்க எந்த அர்த்தத்துல பேசுறேன், நீங்க எதை சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய தாற்பயம் எங்க இருக்கு, இவை எல்லாம் நம்ம அவளையே கேட்டோம்ல. இது ஸ்ருதியை கேட்க முடியுமா? என்ன ஸ்ருதி நம்ம மாதிரி பேசுற வியக்தியா? பேசினா அப்ப என்னமோ பேசுறல என்னமோ புரியலையேன்னு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆக இந்த தாற்பயம்ங்கிற ஒரு அம்சம் இருக்கு. இது மனுஷன் பேசினானால் அவனுடைய அபிப்பிராயம் என்னவோ அதான் தாற்பயம்னு சொல்லலாம். தாற்பயம் தத்வதீதி இச்சதையா உச்சரை தத்துவம் அப்படின்னு சொல்லு. ஆனா இங்க வேதத்துக்கு தாற்பயம் புருஷ நிஷ்டம் இல்லை. ஏன்னா வேதத்தை சொன்னவன் ஒரு புருஷன் இல்லை. அப்ப அதுக்கு தாற்பயம் எங்க இருக்கணும்? சப்த நிஷ்டமாக சொல்லணும். வேதத்துக்கு மட்டும் தாற்பயம் சப்த நிஷ்டம். அந்த சப்தத்திலேயே அந்த தாற்பயத்தை வேதம் எதை சொல்ல வருகிறது என்கிறதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? புருஷனா இருந்தா நேரம் கேட்டுக்கலாம், புருஷன் இல்லையே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதற்காகத்தான் முன்னோர்கள் வேதத்தினுடைய அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், எதை சொல்றதுக்காக வேதம் வந்திருக்கு என்கிறதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக உபக்கிரமோபசம்ஹாரோ அபியாச அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீத லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு இதனுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றதுக்காக உபக்கிரமோபசம்ஹாராது நியாயங்களை சொல்லியிருக்க. அதை வச்சுட்டு தான் வேதத்துக்கு அர்த்தத்தை நாம் சொல்லணும். அதான் ஆபாத பிரதிபன்ன ஏவ தாவது ந ஸ்ருத்யர்த்தா. ஏன் ஸ்ருதியை சொல்லுது? கந்தசாம் யோகமாவேத தீரா. கஹா யாரு தீரனா இருக்கிறவன் சந்தசாம் யோகம் வேதங்களுடைய தாத்பரியத்தை யார் அறிவான்? சொல்ல முடியாது. அதே போலயே பாருங்க, ஸ்மிருதி சொல்றது விசேதி அல்பசுதா வேதா மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு. வேதமே பாதி படிச்சவனை கண்டா பயப்படுறோம். ஏன்னா இவன் வேற அர்த்தத்துக்கு எனக்கு சொல்லிவிடுவானோ, அதனுடைய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை விட வேற அர்த்தத்தை சொல்லிவிடுவான். நதஸ்ய பிரதிமா அஸ்தி அப்படின்னு இருக்கு. பிரதிமான இங்க உபமானம்னு அர்த்தம்.
அது அர்த்தம் புரிஞ்சுட்ட. அப்படி இல்லை நமக்கு. நம்ம என்ன பண்ணணும்? அத தீர்மானம் பண்ணணும். நியாயங்கள்னால இந்தந்த பதங்களுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். ஆகையால் விபேதி அல்பஸ்ருதா வேதா. அதனால்தான் இதிகாச புராணாபியா வேதம் சமூக பிரம்மையே. வேதமானது மந்திர பாகமா இருக்கு. அந்த மந்திர பாகமா இருக்கிறது பிராமண பாகம் அதுக்கே வியாக்கியானம் பண்ணிருக்கு. ஞாபகம் வேதமே மந்திர பிராமண உபயாத்மகம் வேதா. அதுல மந்திர பாகம் என்கிறது பொயட்ரி போர்ஷன் பிராயட. அதற்கு வியாக்கியானமாகவே பிராமண பாகம் அமைஞ்சிருக்கு. இந்த மந்திர பிராமண உபயபாகம் இருக்கிற வேதங்களுக்கு அர்த்தம் என்ன என்று நமக்கு தெளிவா சொல்றதுக்காக இதிகாச புராணங்கள் வந்திருக்கு. ஆகையால் இதிகாச புராணங்களை நன்றாக அறிந்து அதற்கு பிறகு வேதத்தினுடைய அர்த்தம் என்னது என்று நாம் அதோட சேர்த்து அர்த்தம் சொல்லணும். இது நம்ம இஷ்டமா வேதத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு மகாபாரதத்துல வேத மாமயம் பிரகரிஷ்யதி இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே அப்படின்னு. ஆகையால் இது ஸ்ருத்யா விவேத்யல்பகிருதாத் வேதः இது ஸ்ருத்யா ச வேதார்த்தஸ்ய அதிகஹனதா உக்தே. வேதாந்தமானது ரொம்ப கஷ்டம். வேதாந்தமே நம்ம அப்படிதான் சொல்றோம். வேதாந்தங்கள்ல சம்துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் துர்தர்ஷம் துக்கேன திரஷ்டும் யோக்கியம். சுலபமாக புரிந்து கொள்ள தக்கதல்லை. ஸ்ருதஸ்யதாரா நிசிதா துரஸ்யா துர்கம் பதஸ்த கவயோ வதந்தி. கத்தி முனையில நடக்கிற மாதிரி அழுத்தி கால வச்சோம்னா கால கட்டாயிடும், மேலோட வச்சோம்னா கீழே வந்து நிறைய விழுந்துடும். இப்ப என்ன பண்றது? எப்படி பத்திரமா நடக்கிறோமோ அதே போல வேதத்தையும் நன்றாக பத்திரமா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது வேதாந்தத்துல தத்துவம் சூக்ஷ்மமா இருக்கிறதுனாலேன்னு சொல்லும். ஜெனரலா வேதமே அப்படித்தான், பத்திரமாக புரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அர்த்தம் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். இது வேதாந்தத்திய அதிகஹனதா உக்தே. ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லப்பட்டிருப்பதனாலையும் மீமாம்சா வையஸ்ய பிரசங்காச்ச. அப்படி வேதமே தானா படிக்கும் பொழுதே நம்ம கரெக்டான அர்த்தம் புரிஞ்சுட்டே வந்தது. ஏன்னா இந்த மீமாம்சா சாஸ்திரம் வச்சுருக்கார். மீமாம்சான்னு சொன்னா பூர்வாஸ்திர மீமாம்சைகள் எல்லாத்துக்கும் மீமாம்சை தான் அர்த்தம். சாஸ்திரம் வெவ்வேறையா இருந்த போதிலும் பகவத்பாதாள் பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை விட வேறானது. தஸ்மாத் பிருதக் சாஸ்திரம் ஆரம்பணீயம் அப்படின்னு சமன்வய சாஸ்திரத்துல பிருதக் சாஸ்திரம் வேறொரு சாஸ்திரம். ஏன்? அது பல வேதம் இருக்கு, ஜிக்ஞாசியா வேதம் இருக்கு, ஸ்வரூப வேதம் இருக்கு. இத்தனை வேதங்கள் இருக்கிறதுனால பூர்வமீமாம்சா வேற சாஸ்திரம்னு சொல்றோம். இருந்த போதிலும் மீமாம்சாத்வேன அது வந்துட்டா. மீமாம்சான்னா அதனுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணி அறிந்து கொள்ளணும். அந்த மீமாம்சா அந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை எப்படி அப்படின்னு அதுக்காகத்தான் அதிகரணங்களாக தயார் பண்ணி கொடுத்துருக்க. ஒவ்வொரு அதிகரணத்திலையும் முதல்ல விஷய வாக்கியம், எதை பத்தி நீங்க விசாரம் பண்ண போறீங்க, அது என்ன சந்தேகம் இருக்கு, அதுக்கப்புறம் பூர்வபட்சி என்ன சொல்ற. பூர்வபட்சின்னு அவன் தனியா ஒரு சாதாரண நினைக்கப்படாது. ஒரு சாதாரணமா பார்க்கும்பொழுது எது தோன்றதோ அது பூர்வபட்ச அபிப்பிராயம். அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி ஓஹோ இதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்றது. அதற்கு பிறகு ஒரு அதிகரணத்துக்கு இன்னொரு அதிகரணத்துக்கு சம்பந்தம் இருக்கணும். இல்லைன்னா தானோன்றுத்தனமா போயிடும் விசாரத்தை. என்னவோ ஏதோ விசாரம் பண்ணிட்டு இருக்காங்க கூட ஒரு லாஜிக்கலா இருக்கணும். இப்படி இந்த 5 பாகங்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அதிகரணமாக சொல்லி விசாரம் பண்ணியிருக்கோம். இந்த விசாரத்தினால என்ன தெளிவாகுது அப்படின்னா அந்த அறிந்து கொள்ள வேண்டியதான அம்சம் பிரம்மமுங்கிறதும் தர்மமுங்கிறதும் தீர்மானமாகுது. பூர்வ மீமாம்சைக்கு விஷயம் என்ன? தர்மம். உத்தர மீமாம்சைக்கு விஷயம் என்ன? பிரம்மம். அது விஷயம் தெளிவாகுது. அப்படி நீங்க படிச்சாலே புரியும்னு சொன்னா இந்த மீமாம்சையில இருக்கு 1000 அதிகரணம் பூர்வ மீமாம்சையும் 192 அதிகரணம் உத்தர மீமாம்சையும் வேஸ்டாகும். மீமாம்சா வையஸ்ய பிரசங்காச்ச கிந்து மானாந்தரேண பூர்வோத்தரேண ச அவிருத்த ஏவ அர்த்தா. மானாந்தரேண
வேற ஒரு பிரமாணத்தினால வராத அர்த்தம் அவிருத்த பூர்வோத்தரையாட்டு அவிரோத ஏவ அர்த்தம். பிரமாணாந்தர விரோதமும் இருக்கக்கூடாது, முன்னும் முரணாகவும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு அர்த்தம் நம்ம சொல்றோமோ அந்த அர்த்தம் முன்னும் முரணா இருக்கக்கூடாது, வேற பிரமாணத்துக்கு விரோதமாகவும் இருக்கக்கூடாது. அந்த அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ளணும். அவிரோத கிரகணார்த்தஞ்ச மீமாம்சா சாஃபல்யம். மீமாம்சை எடுக்க மீமாம்சையினால் என்ன பிரயோஜனம்? அவிருத்தமான ஒரு அர்த்தத்தை அறிந்து கொள்ளணும், விரோதம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்வதற்காக. அதையேவா அதனால்தான் ஆத்யை சுபதே ஆகாசாதேவ சமுத்பத்யந்தே இத்யாதௌ ஆபாததः பிரதீத கிருத ககனாதி பரித்யாகேன ஆத்ய ஆகாசாதிபதானாம் சாமபரத்வம் ஆத்மாத்யர்த்தத்வம் ச ஸ்தாபிதம். அதனால ஆத்யம்னு ஒரு பதம் இருக்கு, ஆகாசம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த ஆத்யம்ங்கிற ஒரு பதம் சித்திரையாயதே தபசு காமா அப்படிங்கிற அந்த சித்திராயக பிரகரணத்துல பஞ்சதச ஆத்யானி அப்படின்னு 15 ஆத்யங்கள் அப்படி. நம்ம ஆத்யம்னு சொன்ன சாதாரணமாக என்ன அர்த்தம் நமக்கு தெரியும்? நெய்ன்னு அர்த்தம் தெரியும். இங்க நெய்ன்னு அர்த்தம் இல்லை சுவாமி, இங்க ஆத்யம்னு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். சாமவேதத்துல உத்தராட்சிகையில ஆத்ய ஸ்தோத்திரங்கள்னு 4 ஸ்தோத்திரங்கள். இந்த 4 ஸ்தோத்திரங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்றதுனால 15 ஸ்தோத்திரங்களா ஆயிடுது, 15 ருக்குகளா ஆயிடுது. 4 சூத்திரங்கள் 15 ருக்குகளா. பஞ்சதச ஆத்யானி பவந்தி. இங்க ஆத்யம்னு சொல்றாரு. ஆத்யம்னா நெய்யின்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. இங்க பஞ்சதச ஆத்யன்னு ஸ்தோத்திரங்கள் 15 ருக்குகள் பற்றி. இதுக்கே சுவாமி ஆத்யம்னு வச்சிருந்தாங்க. ஒரு 4 ஸ்தோத்திரங்கள் அங்கே வச்சாராம் பிரம்மதேவ ஸ்ருதி பண்ணினார். தேவதைகள் எல்லாம் பார்த்தாராம். இதுல என்ன விசேஷம் இந்த 4 ஸ்தோத்திரங்களுக்கு? அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? இந்த பிரம்மதேவர் தமாஷ் பண்ணியில தேவதைகள் எல்லாம் வச்சு யார வேகமாக ஓடி வந்து அதை குடிச்சு பாட அவளுக்குதான் வார்த்தை புரியும் அப்படின்னு. ஏன் அப்படின்லாம் கேட்டா பிரம்மதேவர் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. ஏன் ஆஜிம் ஜென்மந்தி யார் அந்த ஆளுக்கு அதை போய் முதல்ல சீக்கிரமா சொல்றாளோ அவளுக்குதான் புரியும் அப்படி. அதனாலதான் அந்த ஆஜின்னு லிமிட்னு அர்த்தம். அது சீக்கிரமாக யாரையாளோ அவள். அதனால அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆஜ்ய ஸ்தோத்திரம்னு இப்படி எல்லாம் மீமாசையில் வரும். ஆஜ்ய ஸ்தோத்திரம், புருஷ்ட ஸ்தோத்திரம். புருஷ்டம்னா கடைசியில சொன்ன ஸ்தோத்திரம். அப்போ ஒரு யாகத்துக்கு பேரெல்லாம் எப்படின்னு அந்த புருஷ்ட ஸ்தோத்திரத்தை வச்சு அந்த யாகத்துக்கு பேர் வைப்பார். ஓ இந்த ஸ்தோத்திரத்தினால அந்த ஸ்தோத்திரம் அந்த யாகம் முடியுது, அதுக்கு அந்த யாகத்துக்கு அந்த பேரு அப்படின்னா வச்சுருப்பா இருக்கு. இப்ப இந்த ஆச்சம்னா என்னதுன்னா ஸ்தோத்திரத்துக்கு பேரு, நெய்ங்கிற அர்த்தம் இல்லை. இந்த ஆச்சம்னு சொன்னா ஸ்தோத்திரத்துக்கு பேரு. இது எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம? இப்ப சொன்னோமே அந்த சித்திராதிகரணம்னு ஒரு அதிகரணம், அதுல தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதே போலயே சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்யந்தே அப்படின்னு ஒரு வாக்கியம். இமானி பூதானி இந்த பிராணிகள் எல்லாம், சர்வாணி எல்லாமே ஆகாசாதேவ சமுத்பத்யந்தே ஆகாசத்திலிருந்தான் உண்டாகுது. ஆகாசம் பிரதி அஸ்தமியந்தி ஆகாசத்தை நோக்கி அது தான் அழிகிறது அப்படியெல்லாம். ஆகாசம்னா என்ன அர்த்தம்னா இப்ப தெரியாது ஆகாசம் தான். இந்த கண்ணு தெரியுது பூத ஆகாசம்னு அர்த்தம் இல்ல. நீங்க நீளமா தெரியுதுங்கிற ஆகாசம்னு ஸ்பேஸ்ன்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியல. ஆனா நம்ம பார்க்கக்கூடியதான இதைத்தான் ஆகாசம் என்று லோகத்துல சொல்லிட்டு இருக்க. அந்த ஆகாசம்னு சொன்னா பூதாகாசம்ங்கிற ஒரு அர்த்தம் வராது. ஏன்னா பூதாகாசம் எல்லா பிராணிகளும் வரல. அதான் எல்லா பிராணிகளும் எல்லா பூதங்களும் வருதுன்னு இந்த பூதாகாசம் வரல. இந்த பூதாகாசமே பிரம்மத்துல இருந்து வந்துருக்கு. இந்த ஆகாசம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பரமாத்மான்னு அர்த்தம். ஏன் அவருடைய லிங்கம் இருக்கு, அவருடைய அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? எல்லாமே அவரிடத்துல வந்து பறக்கிறது, அவரிடத்துல அவரால் தங்கி நிற்கிறது, அவரிடத்துல லயத்தை அடையிறது என்கிறது ஆகாசத்துக்கு லிங்கம் ஒரு அடையாளம், பரமாத்மாவுக்கு அடையாளம். இதை முதல்லயே சொல்லியிருக்கோம். இதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு. யாரிடத்துல இருந்து எல்லா பிராணிகளும் உண்டாகிறதோ, எல்லா பொருளும் யாரிடத்தாலும் தங்கி நிற்கிறதோ, யாரிடத்துல எல்லாமோ
லயத்தை அடையிறதோ அது பரமாத்மான்னு சொல்லியிருக்கோம். இப்ப பரமாத்மாவுடைய லிங்கம் இங்க இருக்கு. அதனால ஆகாஷா பரமாத்மா தல்லிங்காத், பரமாத்மாவுடைய லிங்கம் காணப்படுகின்றதால் அப்படின்னு தீர்மானம் பண்ணினோம். இப்ப பூர்வோத்தர சந்தர்ப்பத்தை அனுசரித்து அந்த பிரம்மலிங்கம் இருக்குங்கிறத பார்த்து ஆகாச பதத்துக்கு பிரம்மங்கிற அர்த்தமும், அதே போலயே ஆசிய பதத்துக்கு ஸ்தோத்திரங்கிற ஒரு அர்த்தமும் மீமாம்சையினால கண்டுபிடிச்சோம். ஆகையால் வேண்டி இருக்கோம் இல்லையோ அதான் சொல்ல பாருங்க. அதையேவ மீமா அவிரோத கிரகணார்த்தஞ்ச மீமாம்சா சாபல்யம். அதையேவ ஆச்சைஹி ஸ்துவதே ஆகாசாதேவ சமுத்பத்யந்தே இத்யாதௌ ஆபாத பிரதீத, மேலோட பார்த்ததனால் அறியப்பட்டதான கிருத ககனாதி பரித்யாகேன, ஆஜ்யம்னா கிருதம்னு அர்த்தம், லோகத்துல தெரிஞ்சது. ஆகாசம்னா ககனம் அப்படின்னு தெரிஞ்சது. இதை விட்டு விட்டு ஆஜ்ய ஆகாசாதி பதானாம், ஆஜ்ய பதத்துக்கும் ஆகாச பதத்துக்கும் சாம பரமாத்மாதி அர்த்தத்துவம் ஸ்தாபிதம். ஆஜ்யம்னு சொன்னா சாம விசேஷம் ஒரு பாட்டு, சாமவேத்திரத்துல ஒரு பாட்டு ஒரு இருக்கு. அதே போலயே ஆகாசம்னு சொன்னா பரமாத்மா என்ற அர்த்தம் ஸ்தாபிதம். பூர்வோத்தர மீமாம்சையோ, பூர்வ மீமாம்சையில ஆஜ்ய பதத்துக்கும் உத்தர மீமாம்சையில ஆகாச பதத்துக்கும் அதிகரணே சித்ரா ஆகாசாதி அதிகரணேஷு, சித்ராதிகரணத்திலையும் ஆகாசாதிகரணத்திலையும் சொல்லியிருக்கோம். அந்நியதா அப்படி இல்லைன்னா தத்த பூர்வபட்ச அபிபகமா பத்தே, அவன் என்ன அந்தந்த பூர்வபட்சத்தையும் ஒத்துக்கொண்டிதான் இருக்கும். பூர்வபட்சம்னு ஏதோ தப்புங்கிற அபிப்பிராயத்தை நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல பார்த்த மாத்திரத்தினால விசாரம் பண்ணாத சந்தர்ப்பத்துல எந்த அபிப்பிராயம் வந்ததோ அது பூர்வபட்சம். நன்றாக உபகரம் உபகம் ஆராதி தாத்பரிய லிங்கங்கள்னால விசாரம் பண்ணி இதுதான் அர்த்தம்னு தீர்மானம் பண்ணவர் சித்தாந்தம். நல்ல நிச்சயா சித்தா, சித்தமான அந்த சப்தத்துக்கு நிச்சயம்னு அர்த்தம். சித்தாந்தம்னா நிச்சிதமான ஒரு தாத்பரியம் அப்படின்னு தெரியுது. ஆகையால் இல்லைன்னா தத்தத் பூர்வபட்ச அபிபகமா ஆபத்தே ததாச்ச உக்தம் வார்த்திகாரை. இதுதான் இந்த அபிப்பிராயத்தான் வார்த்திகாரர் சொல்லிட்டார். வார்த்திகாரர்ல புகழ்பட்டார். சாஸ்திரம் சப்த விஞ்ஞான அசன்னிகிருஷ்டே அர்த்தே விஞ்ஞானம், சாஸ்திரமானது சப்த விஞ்ஞானால் அசன்னிகிருஷ்டே அர்த்தே அப்படின்னு அதுக்கு வேற அனுமானம் மற்ற பிரமாணங்கள்னால வந்து அர்த்தம் இல்லை. விஞ்ஞானம் இத்தியத்ர அசன்னிகிருஷ்டவாசாத த்வயமஸ்ரதிஹாசிதம் சாத்ரூபேண பரிச்சேதः தத்விபர்யயதோ விவா. என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதோ இல்ல தத்விபர்யயதோ விவா. விஷயா விஷயம் ஞாத்வா, இது எது இதுக்கு விஷயம் எது விஷயம் இல்லை என்று அறிந்து கொண்டு தேன உற்சர்க அபவாதையோ, உற்சர்க்கம் ஜெனரல் ரூல், அபவாதம் ஸ்பெஷல் கேஸ் இவைகள். பாத அபாதோ விவேக்தவ்யோ நது சாமான்ய தர்சனாத், இது நிஜமா பாதிக்கப்படுகிறதா இல்லையா அதை என்ன பிரித்து தெரிஞ்சுக்கணும். இல்ல வேறோட பார்த்த பிரயோஜனம் இல்லை. அந்நேயே ஏகதேசேன சாஸ்திரஸ்ய அர்த்த பிரதீயதே ஏகதேச கிரகணா அப்படின்னு ஒரு பகுதியை மட்டும் படிச்சோம்னா ஒரு அர்த்தம் முடியுது. டோட்டலா பார்த்த பிறகு டோட்டல் வியூ எடுத்துட்டோம்னா அப்புறம் இன்னொரு அர்த்தம் வரும். ஸோ முதல்ல கொஞ்சம் அர்த்தம் வச்சோம்னா ஒரு அர்த்தம் வரலாம். ஆனா முழுக்க பிரகடனம் முழுக்க வாசிச்சு ஏன் இப்படி சொல்லுதுன்னு யோசனை பண்ணினா இன்னொரு அர்த்தம் தெரியுது. அந்நியத்து பரிபூர்ணேன சமஸ்தாங்கம் பதம், பரிபூர்ணேன முழுமையாக பார்த்த பிறகு சமஸ்த அங்கங்களையும் பார்த்தது ஒரு வேற அர்த்தம் தெரியுது. ஸோ எந்ததையும் கொஞ்சம் 2 லைன் வாசிச்சுட்டு இதுதான் அர்த்தம் சொல்லக்கூடாது. பூர்வோத்தர சந்தர்ப்பங்களை எல்லாம் வாசிச்சு பார்த்து அர்த்தம் சொல்றது தெரிஞ்சுக்கணும். இது அந்நியத்ராபி உத்தம். வார்த்தைக்காரன் இங்கே சொன்னார், இதே தவிர விருத்த வஸ்திரதீயந்தே ஆகமாயத்ர ஏமிதா தத்ர திருஷ்டானுசாரேண தேஷாமர்த்தா விவக்ஷிதா. விருத்த வஸ்திரதீயந்தே அப்பரண்ட்லி கான்ட்ரடிக்ஷனா இருக்கிறதாக காணப்படுகிறது. சில பலன்களை பார்த்தா மேலோட பரஸ்பர விருத்தமாக இருக்கா போல காணப்படுகிறது. ஒண்ணுக்கு ஒண்ணு தத்ர திருஷ்டானுசாரேண எப்படி இருக்கோ அதுக்கு அந்த போல தேஷாமர்த்தா விவக்ஷிதா. இது அதனுடைய அர்த்தம் என்னது இது சொல்லப்படுறது பார்க்கணும். ததாச்ச
பிரத்யக்ஷாதி விரோதாது பூர்வோத்தர விரோதாட்ச. இப்ப இவெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன உமா அபிப்பிராயம் அப்படின்னு துவைத்தியை கேட்டா அவன் சொல்றான், பிரத்யக்ஷாதி விரோதா, நீங்க சொல்லக்கூடியதான ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியானது பிரத்யட்சத்துக்கு விரோதமா. ஏன்னா எல்லா பொருளும் வெவ்வேறையாக காணப்படுறத, டேபிள் வேற, சேர் வேற, நான் வேற, நீங்க வேற, எல்லாம் துவைத்தம் காணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் அத்வைத்தம்னு சொன்ன பிரத்யட்சத்துக்கு நம்ம சுவானுபவத்துக்கு விரோதமா இருக்கு. ஆகையால் பிரத்யக்ஷாதி விரோதாது பூர்வோத்தர விரோதாச்சா. ஏன்னா இந்த ஏகமேவாத்விதீயம்னு ஆரம்பிக்கிறது. தேஜோ சுஜதா ததபோ சுஜதா ததன்னம சுஜதா அப்படின்னு சொல்லிட்டு தேஜோபந்தங்களாக சொல்லி, இந்த தேஜோபந்தங்களான பதார்த்தங்களை நம்ம சாப்பிட்டா திருவச்சரணமாகுதுன்னு சொல்லி, நீங்க முதல்ல அத்வைத்தம்னு சொல்லி பின்னால வந்து எல்லாம் அநேக துவைத்தம் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு துவைத்தம் இல்ல எத்தனை துவைத்தம் சொல்லிக் கொண்டே இருக்கேன் அப்படின்னு. அது வேற உத்தாலக்கர் வேற, ஸ்வேதகேது வேற, துவைத்தம் இருக்கேன். உத்தாலக்கர் வேற, ஸ்வேதகேது வேற. அவர் சொல்ல ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் அப்படி இருக்கட்டும், இப்ப நடக்கிற விஷயத்துல தனித்தனியாக காணப்படுகிறது அப்படின்னு பூர்வோத்தர விரோதம் வருதுங்க. நாம் பூர்வபட்சி அவன் சொல்றது பார்த்தோம்னா கரெக்ட், அதுக்கு ஆன்சர் உங்க மனசுல ஏறாத பரியந்தம் அது கரெக்டா இருக்க போதும் காணப்படுறதுதான் விஷயம். ஆகையால் பூர்வோத்தர சந்தர்ப்பங்கள் சரியாகியே விரோதமாக இருக்கு. ஆகையால் இந்த ஸ்ருதி தன்னுடைய அர்த்தத்தை தான் சொல்றார். ஏகமேவாத்விதீயம்ங்கிற ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம்? ஐக்கியம் இருக்கிறது ஒண்ணுதான், அகண்டமான அத்வைத தத்துவம் ஒண்ணுதான் இருக்குன்னு தாங்கள் எதை சொல்றீங்களோ அதை ஒத்துக்கொள்ள முடியல சார், அது வேற இது வேறையும் காணப்படுறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணங்கள் ரெண்டு சொல்லியிருக்கேன். பிரத்யக்ஷாதி விரோதாது பூர்வோத்தர விரோதாச்ச. பிரத்யக்ஷாதி பிரமாணாந்தர விரோதம் இருக்கிற காரணத்தினாலையும் பூர்வோத்தர விரோதம் இருக்கு, அந்த சந்தர்ப்பத்திலேயே முன்னாலேயும் முன்னாலேயும் வெவ்வேறையாக காணப்படுறது. ஆகையால் அத்வைத பரத்வம் ஏகமேவ இத்தியாதி வாக்கியானம். ஆகையால் ஏகமேவாத்விதீயம் முதலிய வாக்கியங்கள்லாம் அத்வைதமான பரமாத்மாவை தான் சொல்கிறது என்று தாங்கள் எது சொல்கிறோ அது ஒத்துக்கொள்ள முடியலை. இது வரைக்கும் ஒருபடி. இப்ப இதுக்கு நம்ம பதில் சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி பிரகடனம் ஆரம்பிச்சது? நீங்க சொன்னதான ஒரு அனுமானத்துக்கு அத்வைத ஸ்ருதி ஏகமேவாத்விதீயம்ங்கிற ஸ்ருதி உபோத்பலமா இருக்குன்னு நம்ம சொன்னோம். அது போன பிரகரணத்துல தீர்மானம் பண்ணினோம். இப்ப இந்த பிரகரணத்துல அந்த ஸ்ருதியும் அத்வைதத்தை சொல்ல வேண்டாம். அப்ப சொல்லலைன்னா என்ன ஆகும்? அந்த அனுமானமும் அத்வைதத்தை ஸ்தாபிக்கல, அந்த பிரபஞ்ச விசேஷத்தை ஸ்தாபிக்கல. ஆகையால் நீங்க முதல்ல பழைய நேரத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் ஒவ்வொருத்தரும் பூர்வப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன சொல்றோம்? அப்படி இல்லப்பா, இந்த ஸ்ருதி நிஜமாக அத்வைதத்தை துவைத வித்தியாசத்தை சொல்றதுன்னு சொல்றோம். இது சேர்த்துனா துவைத பிரத்யக்ஷஸ்ய சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷவது சம்பாவித அப்ராமாண்யதையா அத்வைத ஸ்ருதி விரோதித்வா. இவ பார்க்கணும், அத்வைத ஸ்ருதி ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு எங்கும் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான், காணப்படுகின்றதான துவைதங்கள்லாம் மித்யாபூதம் இது சொல்றோம். ஆனா இதுக்கு விரோதமா துவைதம் இருக்கே சார். அவன் ரெண்டு காரணங்கள் சொல்லியிருக்கான். எப்படி? பிரத்யக்ஷாதி பிரமாணாந்தர விரோதம்னு ஒரு காரணம், ரெண்டாவது பூர்வோத்தர சந்தர்ப்ப விரோதம், ரெண்டு காரணம். முதல்ல சொன்னது வந்து பிரத்யக்ஷாதி பிரமாணாந்தர விரோதம். ஸோ நீங்க சொன்னதான அத்வைத ஸ்ருதிக்கு ஸ்ருதி என்ன சொல்றது? உலகத்துல இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. ஆனா பிரத்யக்ஷம் என்ன சுவாமி சொல்றது உங்களுக்கு அப்படின்னா எல்லாம் நானா பதார்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருக்கு. இது போத் cannot be true. துவைத்தமும் அத்வைத்தமும் ஒரே இடத்துல ஒரு சமயத்தில் இருக்க முடியாது. அறியாதவனுக்கு துவைத்தம், அறிந்தவனுக்கு அத்வைத்தம் அப்படி இருக்கட்டும், அது பரவாயில்ல. இல்ல அஜ்ஞான தசையில துவைத்தம், ஞானம் வந்த பிறகு அத்வைத்தம், ரைட், அதையும் இருக்கலாம். வேற காலத்துல இருக்கலாம், வெவ்வேறு மனுஷியாளுக்கு இருக்கலாம். ஒரு மனிதனுக்கே ஒரே சமயத்திலேயே இருக்க முடியாது. இப்படி பரஸ்பர விரோதம் இருக்கும் பொழுது நாம என்ன சொல்றோம்? இந்த ரெண்டுல பிரத்யக்ஷத்தையாவது தப்பு நீங்க சொல்லணும், இல்ல ஸ்ருதியாவது வேற விதமா சொல்றதுன்னு கவனம் அர்த்தம் பண்ணிட்டோம். இப்ப எதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணினா, இந்த ரெண்டுல இந்த பிரத்யக்ஷம் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்பொழுதுமே உண்மையை சொல்றதுன்னு சொல்ல முடியல.
சம்பாவித அப்ராமாண்யம். சம்டைம்ஸ் இட் இஸ் சஸ்பெக்டட் டு பி அது பாஸ்ட் நிஜமும் இல்லை. ஏன்னா இப்ப சந்திரன் இருக்க, சந்திரன் எப்படி இருக்கார்? பிராதேசிகமாக ஒரு அளவுக்கு இருக்காரு. ஒரு ஜான் இருக்கா போல காணப்படுறார். பௌர்ணமி இன்னைக்கு சந்திரன் பார்க்கிறேன் எவ்வளவு தான் இருக்கார்? ஒரு பிராதேசிகமான தான் இருக்க. ஆனா சந்திரன் அவ்வளவுதானே அவருடைய சைஸ் இல்ல. எப்படி இருக்க? அநேக மைல்ஸ் அதனுடைய டயமீட்டர் இருக்குன்னு சொல்றா. ஜோதி சாஸ்திரத்திலையும் சயின்டிபிக்காகவும் பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஸோ இப்போ பிரத்யட்சமானது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தது, சந்திரன் இவ்வளவுதான் இருக்காரு. ஆனால் சந்திரன் இவ்வளவுதான் இருக்காரு என கூடியதான பிரத்யட்சம் அப்பிரமாணம்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒரு மனுஷன் ஒரு தடவை சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் அவரை நம்ப விடாத போயிடணும். எப்பொழுதுமே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னீங்க ஒரு தடவை தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை இக்கட்டான சந்தர்ப்பத்தில் நம்ப மாட்டான். சார் அவன் அன்னைக்கு பொய் சொன்னேன் சார், இன்னைக்கு சொல்றது பொய்யா இருக்கலாமோ? பரிகாசவிஜல்பிதம் சகே பரமாஸ்தே நனகிருஷ்யத அம்பதா அப்படின்னு கடிதாரு. இந்த சகுந்தலைய லவ் பண்ணிட்டு வந்தேன் பார்த்தேல, அப்ப திடீர்னு அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. இது என்ன இவருக்கு இங்கே இருக்கணும், இவங்க பொண்ணை பார்த்துட்டே இங்க கொஞ்ச நாள் நல்லா இவன் நினைக்கிறான். ஆனா அம்மாவே சீக்கிரமா வாங்குறா, ஏதோ ரகத்தை வச்சு அவனுக்கு மட்டும் பெரியவாளுக்கெல்லாம் சினிமா கஷ்டம் என்ன தெரியும்னு என்னடா பண்ணினேன். அந்த விதூஷுக்கு நான் அனுப்பிச்சு விட்டான். ஏன்னா எங்க அம்மா சொன்னா, என் மாதிரி நீ தான் அம்மாவுக்கு பையனா, ஆக நீ போயிட்டு வா அப்படின்னு விரத வித்தியாசத்துக்கு நீ போயிட்டு வான்னு விதூஷுக்கு அனுப்புற. அனுப்பும் பொழுது என்ன சொல்ற, அவரை பார்த்து இவன் இந்த விஷயம் இதெல்லாம் போய் அங்கேயே சொல்லிவிட்டாங்க, வம்பா போயிடுமா விவகாரம் முழுக்க. ஆனா என்னன்னா இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செப்பம் தெளிவு பண்ணேன், புரியுன தமாஷுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு பரிகார விஜல் பிதம் சகே பரமார்த்தே நனகிருஷ்யதாம் உண்மையும் நம்பிவிடாத அப்படின்னு. இவன் சாப்பாடு தான் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. அது போல சில பேருக்கு வந்து இருக்காங்க, சரின்னு நம்பிட்டாங்க. அங்க போய் இதெல்லாம் நம்பிட்டா மறந்தே போயிட்டாங்க விவகாரம். நிஜமாகவே செப்பந்தில் அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் வந்து பார்த்தா அப்பாவது இந்த விதுஷன் சொல்லி இருக்கலாமோ இல்லையோ, ஏனப்பா நீ லவ் பண்ணேன்னு சொன்னீரு, காதலையாவது சொல்லி இருக்கலாமோ இல்லையோ சொல்லாரு. என்னடா இருந்தார் இவர் இப்படி சொல்லிட்டார். ஒரு நாளைக்கு போய் சொன்னா அது எப்படி அஃபெக்ட் ஆகுது பாருங்க வாழ்க்கையிலேங்கிறதுக்காக சொல்லணும். நாடகங்கள்லயும் காவியங்கள்லயும் இந்த விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. அதனால ஒன்ஸ் நீங்க போய் சொல்றீங்கன்னு தீர்மானம் ஆயிடுதே, ஆனால் பிறகு அவளை எப்பொழுதும் நம்ப மாட்டா. அதே போல பிரத்யட்சமும் நமக்கு பொய்யான விஷயத்தை காட்டி கொடுக்கறதுன்னு சந்திர பிராதேசிக பிரத்யட்சத்துல சித்தமாயிடுது. ஸோ இது என்ன? சம்பாவித அப்பிராமாண்யம். இட் மே ஆல்சோ பி யூஸ்லெஸ், இட் மே ஆல்சோ பி ஃபால்ஸ். உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இந்த ஸ்ருதிக்கு அப்படி ஒரு தோஷமும் இல்லை, எப்பொழுதும் சொன்னா உண்மையாகத்தான். ஆகையால் இந்த பிரத்யட்சமானது ஸ்ருதியை பாதிக்க தகுந்த வல்லமை ஆற்றுவது. ஆகையால் அது நிஜமாவே இருக்கலாம் சார், ஆனா இன்னைக்கு பாதிக்காது. என்னது பொய்யா இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதான் துவைத பிரத்யட்சமானது சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யட்சவது. சந்திர பிராதேசிகமான பிரத்யட்சம் எப்படி பொய் என்று அறியப்பட்டதோ அதே மாதிரி சம்பாதித்த அப்பிரமாண்யதையா, அது அப்பிரமாணம்னு நாங்க சொல்லல, ஆனா அப்பிரமாணமாகவும் இருக்கலாம். சம்பாதித்த அப்பிரமாண்யதையா அத்வைத ஸ்ருதி விரோதித்வா பாவா. இதை வச்சுட்டு ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. விவகாரம் அத்வைத ஸ்ருதிக்கு இது விரோதமா ஆகாது. யதார்த்த ஸ்ருத்யா பிரத்யக்ஷம் பாத்தியதே ததா பிரபஞ்சிதம் அகஸ்தாத். ஸ்ருதியினால பிரத்யக்ஷம் எப்படி பாதிக்கப்படுகிறதோ அது கீழே சொல்லிட்டோம். விசேஷமான ஆகமபாதார பிரகரணங்கள் இவைகள்லாம் பார்த்தேன்னா வித்தியாச ஸ்ருதியினுடைய பிரகரணங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா இவைகள்லாம் முன்னால சொல்லியாச்சு. பிரத்யட்சமானது ஸ்ருதியினால பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேலதான் விசேஷமான அம்சங்கள். இது வச்சு ஜனரல் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. இதுக்கு மேலதான் விசேஷமான விசாரம் இந்த பிரகரணத்துல அனைத்து சாதாரணமான ஒரு விசாரம் ஆரம்பிக்கப்படுது. பிரத்யக்ஷம் நியத விஷயம், ஸ்ருதி சர்வ விஷய. பிரத்யக்ஷத்தினுடைய ஸ்கோப் கொஞ்சமாகத்தான் இருக்கு. ஸ்ருதியானது எல்லாவற்றையும் தனக்குள்ள வச்சுட்டு பேசுறது. பிரத்யட்சமானது நியத்தமான சில அம்சங்களை தான் வருது, ஆனா ஸ்ருதி எல்லா அம்சத்தையும் சொல்றது. பிரத்யட்சம் நீங்க பாருங்க, எப்பொழுதும் நடக்குமோ? வாயு பிரத்யட்சமா உங்களுக்கு கண்ணால, ஆகாசம் பிரத்யட்சமோ? ஆனா எல்லாத்தையும் ஸ்ருதி சொல்லும்.
எங்கெங்க இடத்துல பிரத்யட்சம் போகாதோ அந்த இடத்தெல்லாம் ஸ்ருதி சொல்றது. தர்மா தர்மங்களை பிரத்யட்சமா இருக்காது இல்ல, ஆனா ஸ்ருதி அதை சொல்லும். ஸ்ருதியினுடைய விஷயம் அதனுடைய டார்கெட் ரொம்ப பெருசு, பிரத்யட்சமானது ரொம்ப சின்னது, அதனுடைய சப்ஜெக்ட் ஸ்கோப் ரொம்ப சின்னதா. ஆகையா ஸ்ருதி பிரத்யட்சம் நியத விஷயம், ஸ்ருதி சர்வ விஷயா. ததாச்ச யத்ர பிரத்யக்ஷேண பேதோ நகர்கீதா தத்ரைவ அபேத ஸ்ருதே அவகாசா. இங்க பாருங்க, பிரத்யட்சமானது எந்த இடத்துல செல்லலையோ அந்த இடத்துல போய் ஸ்ருதி அத்வைத்தத்தை சொல்லும். அப்ப என்னடா இப்ப பிரத்யட்சத்துக்கு விரோதம் இருந்தா நீங்க என்ன சொன்னீங்க? பிரத்யட்சத்துக்கும் ஸ்ருதிக்கும் ரெண்டு இடத்துல எங்க விரோதம் வருதோ அதனால ஸ்ருதியானது தன்னுடைய அர்த்தத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். நீங்க நான் சொன்ன பிரத்யட்சம் எங்க தன்னுடைய எங்க சஞ்சரிக்காதோ அந்த இடத்துலயே ஸ்ருதி போய் செல்லும். அங்கே சொல்லலாமா இல்லையா? அப்ப பிரத்யட்ச விரோதம் இல்லையே. நீங்க சொல்றது பிரத்யட்ச விரோதம்னு ஒண்ணு, பூர்வோத்தர விரோதம். இப்ப நம்ம பிரத்யட்ச விரோதம்ங்கிற டாபிக்கை தான் எடுத்துட்டு இருக்கோம். பிரத்யட்சம் எங்க செல்லலையோ எந்த இடத்துக்கு போகலையோ அந்த இடத்துல ஸ்ருதி போய் சொல்லலாமா இல்லையா? பிரத்யட்ச விரோதமே இல்லையே, பெருமகள் அப்படிங்கிற கிஞ்ச பிரத்யக்ஷம் நியத விஷயம் ஸ்ருதி சர்வ விஷயா. ததாச எத்திர பிரத்யக்ஷேண வேதா நகர்கீதா, எந்த இடத்துல பிரத்யட்சத்தினால் வேதம் அறியப்படவில்லையோ தத்ரைவ வேத ஸ்ருதேய அவகாசா. இப்படி சொல்லிவிட்டு அதனால சொல்றான், நனோ யயோஹோ ஐக்கியம் ஸ்ருத்யா போத்யதே தயோஹோ வேதா பிரசக்தோவா நவா. எவ்விரண்டு பதார்த்தங்களுக்கு ஸ்ருதி ஐக்கியமானது சொல்றதோ, ஸ்ருதி ஐக்கியம் எதுக்கு சொல்றது? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். இந்த ரெண்டுக்கும் ஐக்கியம் சொல்றதோ இந்த இடத்துல தயோர் பேதா பிரசக்தோவா. முன்னாலே அவ ரெண்டுக்கு பேதம் தெரிந்ததா இல்லையா? எப்படியாவது சொல்லணும் அப்படியாவது சொல்லணும். நீங்க ரெண்டுலயும் ரெண்டு சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரசக்தமா இருக்கா? பிரசக்தம்னா ஆல்ரெடி நோன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை நீங்க முன்னாலே அறிஞ்சிடா இல்ல அறியலையே. என்ன சொல்ல போறேன்? நான் அது அறியலேன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அறியலேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பிரதக்த பிரதிவேதாபாதாது, பிரசக்தமாக இல்லாதவை நெகேட் பண்ணக்கூடாது. ரோட்ல வரிசையா பிச்சைக்காரன் வந்துட்டே இருக்கா, பிச்சைக்காரன் வந்துட்டே இருந்தா அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டே இருந்தா நீங்க சும்மா இருக்கணும். அவன் உங்க ஆத்துக்கு வந்து கலந்தை விட்டாந்து அம்மா பிச்சை போடு அப்படின்னா இல்லப்பா போயிட்டு வா அப்படின்னு நீங்க விரட்டணும். அவன் பாட்டுக்கு அவன் ரோட்ல போயிட்டே இருந்தா அவன் கூப்பிட்டு உனக்கு பிச்சை இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அடிச்சுட்டு போயிடும். இன்னும் யாரையும் பிச்சை அப்படின்னா பிரசக்தமாக இருந்தால் அங்க ஆன்சர் சொல்லணும். இப்ப யாராவது ஏதாவது கேட்டா ஐயா இது இப்படியா அப்படியாங்க சொல்லணும். கேட்டாதுக்கு முன்னாலும் சொல்லக்கூடாது. ஜெனரலா அன்சாலிசிட்டட் அட்வைஸே கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் வெறுமனை வாய் மட்டும் தான் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு. உனக்கு என்ன சார், நான் எப்படியாவது இருந்துட்டு போறேன். இப்போ மாடர்ன் டேஸ்ல பீப்புள் எப்படி இருக்கான்னு அவளுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அவன் விரும்பல. சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி கேட்டா அட்வைஸ் அவளை கொடுக்கணும். இதுல எங்கே சாஸ்திரம் சொல்றது? அப்பிரசக்தமாக நிச்சயம் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்திலையும் முன்னால பிரசக்தமா இருந்தா இது இப்படி வர தெரிஞ்சா யார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணுமே தவிர நம்மளா முன்னால போய் சொல்லக்கூடாது. இப்ப விவகாரம்னா வேதம் பிரசக்தமாக இல்லைன்னா அப்புறம் அதுக்கு அபேதம் சொல்ல முடியுமோ? ஏன் சொல்றது ஸ்ருதி இல்ல. அதனால யயோஹோ வேதா யயோஹோ ஐக்கியம் ஸ்ருத்யா போத்யதே தயோஹோ வேதா பிரசக்தோவா நவா. வேதமானது பிரசக்தமா ஆகலைன்னா அப்ப ஸ்ருதி ஐக்கியம்னு சொல்லக்கூடாது. அதே போல முதல் பட்சம் எடுத்துக்கலாமா? வேதம் பிரசக்தமா இருக்குன்னு இப்ப என்ன சொல்றீங்க? வேதம் பிரசக்தமா இருக்குன்னு இன்னொரு பிரமாணத்தினாலும் தெரிஞ்சிருக்கேன். ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சதுனால பதார்த்தத்தை ஸ்ருதி நோன்னு சொன்னா அப்ப விரோதம் வருது அப்படிங்கிறாங்க. பிரசக்தமாக இல்லைன்னா ஸ்ருதி பேசப்படாது. ஏன்னா அப்பிரசக்தம் பிரசக்தமா ஆயிடுதுன்னு சொன்னேனால் இன்னொரு பிரமாணத்தினால் தானே பிரசக்தமா இருக்கணும். அப்ப இன்னொரு பிரமாணத்தினால் பிரசக்தமா இருக்கிறது ஸ்ருதியானது அதுக்கு விருதமா பேசுமே. ஆனால் அப்ப என்ன ஆச்சுன்னு பிரமாணத்துல விரோதம் வந்துருக்குங்கிறான். உங்களை எப்படி ட்ராப் பண்ணலாம்னு பார்க்கணும். நீங்க நாத்தியா பிரசஞ்சக பிரமாண விரோதேன, பிரசஞ்சகமான யாதவ பிரமாணம் இருக்கும் அந்த பிரமாணத்துக்கு விரோதமான ஐக்கியன ஐக்கியத்தை போதையிடும் அசக்கியத்வா, ஐக்கியத்தை சொல்லவே முடியாது அப்படி
அப்படின்னு கேட்டா இப்படி சொன்னேனால் அந்தியபட்சாபிபதமே தோஷாபாவா இப்படி ரெண்டு விகல்பமா சொல்லி ரெண்டு விகல்பத்திலேயே தோஷம் சொல்லிவிட்டான். இப்ப என்ன சொல்றோம் நாம, அப்படி இல்ல பிரசக்தம் இல்லையேன்னு சொல்லிக்கிறோம், அந்த பட்சம் தான் ஒத்துக்கிறோம். எந்த ரெண்டு பதார்த்தங்களுக்கு ஸ்ருதியானது ஐக்கியத்தை சொல்லுகிறதோ அந்த ரெண்டு பொருளுடைய பேதமானது பிரசக்தமாக இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன இது சேதனா அந்தியபட்ச அபிபதமே தோஷாபாவா அப்பிரசக்த பிரதிவேதா இதிச்ச. அப்ப அப்பிரசக்த பிரதிவேதம் வந்துருவேன், முன்னால சொல்லாததை நீங்க நெகேட் பண்றேன்னு ஒரு தோஷம் வருதே சார்ல. அப்பிரசக்த பிரதிவேதா இதிச்ச கிம் அப்பிரசித்த பிரதியோகித்வம் கிம் வா நிஷ்பிரயோஜனத்துவம் இது விவேக நித்தியம். தாங்கள் அப்பிரசக்த பிரதிவேதம்னு சொல்லல, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், நீங்க என்ன மனசுல வச்சுட்டு பேசுறேன். அப்பிரசக்த பிரதிவேதம்னு சொன்னா என்ன அர்த்தம் வச்சுட்டு இருக்கேன், என்னது அப்பிரசக்த பிரதிவேதாய கிம் அப்பிரசித்த பிரதியோகித்வம், அதனுடைய பிரதியோகி பிரசித்தமா இல்லை. இப்ப கடாபாவான்னு சொன்னேன்னா படம் இல்லைன்னு அர்த்தம். அந்த அபாவத்துக்கு பிரதியோகி என்ன, கடம். கடாபாவான கட நிஷேதத்துக்கு பிரதியோகியா இருக்கிறது, நிஷேதத்துக்கு விஷயமா இருக்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் நெகேஷன். எதை இல்லை என்று சொல்றேன், குணத்தை இல்லைங்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் நெகேஷன் கடம். அதே மாதிரி இந்த கடம் பிரசித்தமா இருந்தா தான் கடாபாவம் தெரியும். கடம் பிரசித்தமா இல்லாதவனுக்கு கடாபாவம் எப்படி தெரியும்? அதே விதமாக இங்க என்ன சொல்ற, அப்பிரசித்த பிரதியோகித்வம், அதனுடைய பிரதியோகி பிரசித்தமாக இல்லை என்று சொல்றா. கிம்பா நிஷ்பிரயோஜனத்துவம், இல்லை இதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றா. நாஸ்யா அப்படி இல்லப்பா. அந்யத்ர பிரசித்தஸ்யைவ பேதஸ்ய பேதத்வேன உபஸ்திதஸ்ய பரஸ்பர பிரதியோகி அநியோகி பாவேன அந்யத்ர நிஷேத சம்பவா. பேதமானது இன்னொரு இடத்துல பிரசித்தமா இருக்கு, கடபட பேதம் பிரசித்தமா இருக்கு. கடம் வேற படம் வேற தெரியும் இல்லையோ. அந்நியத்துல மற்றொரு இடத்துல ஜீவபிரம்மங்கிற இடங்களை விட்டு இன்னொரு இடத்துல அந்நியத்துல கடபடாத ஸ்தலங்கள்ல பிரசித்தமா இருக்கக்கூடியதான பேதமானது வேதத்வேன உபஸ்திதஸ்ய, இது வேதம் எப்படி இருக்கும், கடம் வேற படம் வேற வேதம் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சதை பரஸ்பர பிரதியோகி பாவேன அதை அந்நியத்திர நிஷேத சம்பவ, இன்னொரு அப்படிப்பட்டதான வேதம் ஜீவேஸ்வராளுக்கு இல்லை அப்படி இருக்குதுன்னு சொல்லலாமா? ஜீவேஸ்வராளுக்கே வேதம் சொல்றது, ஜீவாஸ்வராளுக்கே அவேதம் சொல்றதுன்னு பரஸ்பர விரோதம்னு சொல்லலாம். ஆனா வேற எங்கேயோ ஒரு வேதம் இருந்தது தெரிஞ்சுட்டு வேதம்ங்கிற ஒரு கான்செப்டா அங்கே புரிஞ்சுண்டா, அப்படிப்பட்டதான வேதம் இவர்களுக்கு இல்லைங்கிறோம். இப்ப என்ன பூர்வோத்தர விரோதம் இல்லை பார்க்கணும். அதனால அது இல்லை தத்தைவ பிரசித்தி தந்திரம் இல்லை சார். எங்க நீங்க வேதத்தை டிஃபரன்ஸ் நெகேட் பண்றாலோ அந்த இடத்துலயே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு வச்சுங்களேன். உலகத்துல எங்கேயுமே நெகேட் பண்ண முடியாது. கடப்பட வேதம் கூட உங்களால நெகேட் பண்ண முடியாது. ஏன்டா கடப்பட வேதம் பிரசித்தமா இருக்கணும். பிரசித்தமா இருந்துச்சுன்னா பிரமானந்த விரோதம் வந்துருமே, விசேஷம் பண்ண முடியாது நீங்க. அப்படி அந்த இடத்துலயே பிரசித்தியா இருக்கணும்னு சொன்னேன்னா நிஷேத பிரமாமாத்திர உச்சேத பிரசங்கா. உலகத்துல எங்கும் நிஷேத பிரமாங்கிறது நெகேட் பண்றது சரியானது என்கிறது எங்கேயும் சொல்ல முடியாது. சம்ஸ்கிருதத்துல பிரமாமாத்திர பிரசங்கம்னா பிரமாத்வாவச்சேதேன பிரமாமாத்திர பிரசங்கான்னு அர்த்தம். தமிழ்ல பிரமாமாத்திரம்னா அது மட்டும்தான் பசுமீதுன்னு அப்படின்னு அர்த்தம் பண்ணுவேன். அப்படி இல்லை, நிஷேத பிரமாமாத்திர பிரசங்கா உச்சேத பிரசங்கா நத்விதீயா. அதே மாதிரியே நிஷ்பிரயோஜனவத்துவம்னு சொல்லிடும் இல்லையா, அது சொல்லப்படாது. ஏன்னா இந்த ஐக்கியத்தினால நமக்கு மகாபிரயோஜனம் இருக்கு. ஜீவபிரம்மா ஐக்கியத்தினால உங்களுக்கு என்ன தெரிகிறதுன்னு அஜ்ஞான நிவர்த்திரேவ பிரயோஜனம். வேற பிரயோஜனமே வேண்டாம். அந்த பிரயோஜனம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிரயோஜனம் எதிர்பார்க்கல இருக்கு. யாரும் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவு உயர்ந்ததான ஒரு பிரயோஜனம் ஒண்ணா இது அனர்த்த நிவர்த்தி. இந்த எந்த அஜ்ஞானத்தினால உலகத்துல ஆதிதெய்வீகம் ஆதிபௌதிகம் ஆத்தியாத்மிகம் எழக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள் மாத்தி மாத்தி இவனுடைய வாழ்க்கையில ஷடூர்மி அடிச்சுட்டு இருக்க பார்த்தா பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம்
எல்லாம் போயிடுது சார். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிஞ்சிருங்க. இந்த ஜீவன் நான் ஜீவன் இல்லை, ஜீவ பிராணதாரணே. இந்த பிராணனை பிடிச்சிட்டு புலங்களை பிடிச்சிட்டு சரீரத்தை நான் நினைச்சிட்டு இந்த பந்துக்கள்லாம் நாம நினைச்சிட்டு புத்திரமித்திர கலாச்சாரங்கள்ல நானே ஒரு எண்ணம்னு வச்சுட்டு அவஸ்தப்பட்டு இவருக்கா பார்த்தா எவ்வளவு காரணம் பார்த்தாலும் காசு போடல, காசு இருந்தாலும் சுகம் வரல, இப்படின்னு எத்தனை அவஸ்தைகள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத்தனையும் ஒரு கணக்குல போகுது. அனர்த்த நிவர்த்தி வந்தாச்சு வந்து. ஆகையா நிஷ்பிரயோஜனத்துவம்னு சொன்னேன். நிஜமா அப்படி நிஷ்பிரயோஜனமாக இருக்கு. இது போல பிரயோஜனம் இல்லை சுவாமி. இது ஒண்ணுதான் பிரயோஜனம், மற்றதெல்லாம் பிரயோஜனம்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டதான பிரயோஜனம் கிடைக்கிறது. ஆகையால் அது நிஷ்பிரயோஜனத்துவங்கிற பட்டம் இல்லை. அனர்த்த நிவர்த்தி பிரயோஜனத்வா அதோட இல்லாமல் அப்பிரசக்த பிரதிஷேதம்னு நீங்க ஒரு பெரிய தோஷம் சொன்னீங்க. அப்பிரசக்த பிரதிஷேதம்னு என்னன்னு அர்த்தம் சொல்லி அது ரெண்டா விகல்பம் பண்ணியதுக்கு சமாதானம் சொல்லியே. வஸ்துதா அப்பிரசக்த பிரதிஷேதம்னு அது பைஸ்டல் ஒரு டிஃபெக்டா, அது ஒரு தோஷம் சொல்லுங்க. அது ஒரு தோஷமாகவே இல்லை. என்னன்னா நிறைய இடத்துல அப்பிரசக்த பிரதிஷேதம் நாங்க ஒத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. எங்க நாந்தரிக்ஷே அக்னேதவ்யா இத்யாதோ ஸ்துதிமாத்திர பிரயோஜனேனாபி அப்பிரயோஜனேனாபி அப்பிரசக்த ஸ்துதிமாத்திர பிரயோஜனேனாபி அப்பிரசக்த நிஷேத தர்சனாச்ச. அங்கே அப்பிரயோஜனேனாபிங்கிறது அதிகமா இருக்கு புத்தகத்தில், அதை கட் பண்ணிடுது. ஸ்துதிமாத்திர பிரயோஜனேனாபி அப்பிரசக்த நிஷேத தர்சனாச்ச. அந்தரிக்ஷே அக்னேதம் யஹான்னு அந்தரிக்ஷத்துல, அந்தரிக்ஷம்னா என்ன, பூமிக்கு ஆகாசத்துக்கு நடுவுல இங்க அக்னி ஜெயனம் பண்ணப்படாதுங்க. இது யாராவது பண்ண முடியுமா? அக்னியில வச்சு சந்திராகமே ஹோமம் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். பூமியில அதுக்கெல்லாம் செங்கல்லாம் வச்சு, இங்க ஃப்ளோரிங் கெட்டு போகக்கூடாதுன்னு கீழே செங்கல் வச்சு அதுக்கு மணலை போட்டு இல்லை சிரமப்பட்டு நான் தேவைப்பட்டு அதுக்கப்புறம் தானே வரட்டி எல்லாம் நல்லா வச்சு அதுக்கு மேல அக்னி விடுறேன். இந்த அக்னிக்கு ஆகாரம் பேச இருக்கணும். அப்பதான் நீங்க பண்றதெல்லாம் சரியா வரும். அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணாங்கன்னு யார் ஹோமம் பண்ணுவாங்க சார்? இன்னும் அந்த டெக்னாலஜி வரலையே. அப்படி ஏதாவது வந்ததுன்னா அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணலாம். முடியுமா? இது பாதுகாப்பு முடியாது. அப்ப அந்தரிக்ஷம் ஆத்மசேதம் ஏன் அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணாதீங்கன்னா எங்கே பிரசக்தமாச்சு? யாரால பண்ண முடியும்? அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ண முடியாது சார். அப்ப ஏன் சார் ஸ்ருதி சொல்றதுன்னு, அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் வேற. என்னன்னா கிரண்யம் நிதாயத்தே தவ்யம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஹோமத்துக்கு நீங்க என்ன பண்ணு, கீழே கொஞ்சம் தங்கத்தை வச்சு அதுக்கு மேல ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு. அந்தரிக்ஷ நாட்டின சேத்தவியா அந்தரிக்ஷத்தில் பண்ணப்படாதுன்னு என்ன அர்த்தம்? இரண்யம் நிதாய அந்த ஹோம குண்டத்துக்கு கீழே தங்கத்தை வச்சு அது மேல அப்புறம் தங்கம் எடுத்துட்டு வரலாம். வேண்டாம்னு சொல்லலை, அது அகைமகன் எடுத்துட்டு போறாருன்னு சொன்னேன். இரண்யம் நிதாய ஸ்தோத்திரத்துக்காக எவ்வளவு உயர்ந்ததாகும் இந்த யாகம். இதுல இந்த யாகத்தை பண்ணும் பொழுது நீங்க அக்னிக்கு கீழே நெருப்பு வச்சு இது தங்கத்தை வச்சு அதுக்கு மேலதான் அக்னி வைக்கணும் அப்படின்னு அவ்வளவு வசதி அப்படின்னு ஸ்தோத்திரத்துக்காக சொல்றது. இந்த ஸ்தோத்திரத்துக்காக நாந்தரிஷேக்ன சேத்தவியான்னு சொல்லி. இப்ப நாந்தரிஷேக்ன சேத்தவியாங்கிறது ஒரு அபிப்பிராயம் என்ன? இங்கே ஸ்ருதி இது அப்பிரதிஷ்ட பிரதேசம் இல்லை. நாந்தரிஷேக்ன சேத்தவியா இத்யாதௌ ஸ்துதிமாத்திர பிரயோஜனேனாபி அப்பிரதிஷ்ட நிஷேத தர்சனாச்ச. அத ஸ்ருத்யா யயோஹ அபேதः போத்யதே தயோஹ உபஸ்திதி அஸ்தி நவா. இதுக்கு மேல ஒண்ணு சொல்லப்படுது. ஸ்ருதியினால எவைகளுக்கு எவ்விரண்டுகளுக்கு அபேதமானது சொல்லப்படுகிறதோ தயோஹோ உபஸ்திதி, அந்த ரெண்டு பொருள்களுக்கு உபஸ்திதி இருக்கா இல்லையா? நாம் மறுபடியும் பார்த்தோம். அனுபஸ்திதையோ அபேத போதன அயோக. எந்த ரெண்டு பதார்த்தங்கள் முன்னாலேயே உங்களுக்கு தெரியலையோ தெரியாதவனா அந்த ரெண்டும் ஐடென்டிக்கல் இப்படிதான் சொல்லுவோம். ஏன் ஐடென்டிக்கல் டு பீன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னு முன்னால தெரிஞ்சுக்கணும், பீன்னு முன்னால தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தா அந்த ரெண்டு ஒன்னா இல்லையான்னு நமக்கு சந்தேகம் இருக்கணும். அப்போது அந்த ரெண்டு பதார்த்தம் இல்லப்பா, ரெண்டும் ஒண்ணுதான். அது ரெண்டும் பிம்ப பிரதிபிம்பமாகும் மாதிரி இருக்கு. ஆகையால் அது ஒன்னாக காணப்படுகிறது, வெவ்வேறையாக காணப்பட்ட போதிலும் இருக்கிற பொருள் ஒண்ணு. இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஆனா நீங்க முன்னால இது வேற அது வேறன்னு கிரகிச்சிருக்கணும்.
உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாத பொருள் ரெண்டு ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையா அத ஸ்ருத்தியா யயோஹோ அபேதா போத்தியது, ஸ்ருதியினால எவ்விரண்டு பொருட்களுக்கு அபேதம் சொல்லப்படுறதோ தயோஹோ அவ்விரண்டு பொருளுக்கு உபஸ்திதி முன்னாடியே அறிவு அஸ்திவா நவா நாம் இல்லை என்று சொன்னேன்னா அனுபஸ்திதையோகோ அபேத அயோ போதன அயோக. அனுபஸ்திதமான பதார்த்தங்களுக்கு அபேதம் சொல்ல முடியுமா? முடியாது. அதே போலயே ஆத்தியே அந்த ரெண்டும் வெவ்வேறையா காணப்பட்டதுன்னு சொன்னா சாக்கியமும் ஸ்ருதிஜன்யா பிரத்யட்சஜன்யாவா? அந்த ரெண்டும் ஸ்ருதியினால உங்களுக்கு அபேதம் தெரியறதா, பேதம் தெரியறதா, இது உபஸ்தி அறியப்படுகிறதா, இல்ல பிரத்யட்சத்தினால அறியப்படுகிறதா? ஸ்ருதினால சொல்றது அறியறதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? ஸ்ருதேகே மானாந்தர அகோச்சர அபேத மாத்திர பரத்வேனா. ஞாபகம், ஸ்ருதியினுடைய பரம தாத்பரியம் எங்க இருக்கு? மற்ற பிரமாணத்தினால் அறிய முடியாததான அபேதத்தை மட்டும் சொல்றது. அதை தவிர வேற மற்ற பதார்த்தங்களை சொல்லலை. ஸ்ருதியினுடைய தாத்பரியம் என்னன்னா வேற பிரத்யட்சா அனுமான உபமான அர்த்தாபத்தி அனுபலத்தி போன்றதான பிரமாணங்கள்னால அறிய முடியாததான யாதொரு அபேதம் ஒன்றோ அந்த அபேதத்தை மட்டும் சொல்றதுக்காகத்தான் உண்டு. அதுதான் ஸ்ருதியினுடைய பரமதார்த்தம். ஒரே வேலை அர்த்தம் பண்றது, அவ்வளவுதான் அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம். ஸ்ருதே மானாந்தர அகோச்சர அபேத மாத்திர பரத்வேன கட்டாதி உபஸ்திதேகே தஜன்யத்வாபாவேன. கட்டாதி உபஸ்திதிகள்னா அந்த ஸ்ருதி ஜன்யமாக இல்லை. அதனால சர்வாத்வைத அசித்தே. அதனால சர்வாத்வைதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடப்படாத பதார்த்தங்கள்லாம் ஸ்ருதி ஜன்யமாக இல்லையே. ஸ்ருதி என்ன சொல்றது சார்? உடனே ஒண்ணுதான் சொல்றது. எப்படி? மற்ற எந்த பிரமாணத்தினாலையும் அறிய முடியாதான யாதொரு அத்வைத்தம் அபேதம் உண்டோ அதை மட்டும்தான் சொல்றது. ஆகையால் கடப்படாத பதார்த்தங்களுடைய உபஸ்திதி ஸ்ருதியினால வரல. ஸ்ருதியினால வரலன்னு சொன்னா அப்ப சர்வாத்வைதம் உங்களுக்கு வராது. சர்வாத்வைத அதிர்ச்சி ஸ்ருதிஸ்த கிஞ்சனா இத்தியாதி பதானாம். அப்ப நேஹானாஸ்தி கிஞ்சனா அப்படிங்கிற ஸ்ருதியில கிஞ்சனாங்கிற பதத்தை என்ன தெரியுதுன்னு அனுவாதகத்வா அபிபதமா. அங்க இருக்கக்கூடியதான கிஞ்சனான்னு அர்த்தம். லோகத்துல நீங்க என்னென்ன பார்க்கிறீடோ அதை அனுவாதம் பண்ணிட்டு அவைகள் ஒன்றும் பிரம்மத்தில் இல்லை. இதா இந்த துவைதவதி பிரம்மணி நானா கிஞ்சனா, அதை தவிர வேற பதார்த்தங்கள் ஒன்றும் இல்லை. இது அதை தவிர வேற பதார்த்தங்கள் சுத்தி சொல்லல. அதை நீங்க எதை பார்த்திருக்கீங்களோ அதுன்னு அர்த்தம். அனுவாதகம் தான். ஏதோ இல்ல பிரத்யட்சத்தினால தெரியறதுன்னு சொன்னா அதனால ரெண்டாவது விகல்பம் ஆத்தியே ஸ்ருதி ஜன்யா பிரத்யட்ச ஜன்யாவா, அப்புறம் நாத்தியான்னு சொல்லியிருக்காரு. இப்ப ரெண்டாவது பிரத்யட்ச ஜன்யம்னு சொன்னா தயோர் ஏதோவி பிரத்யட்சாதி சித்தா இது. அப்ப என்ன அந்த ரெண்டு பதார்த்தங்களுக்கு பேதமும் பிரத்யட்ச சித்தம். அதனால என்ன ஆச்சுன்னு அத்வைத ஸ்ருதி அவகாசா. அத்வைத ஸ்ருதி எப்ப சார் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சொல்ற மைவம் எத்பிரத்யட்சாதினா கிருஹ்யதே தத் பேதோவிதேன கிருஹ்யதே இதுவா இது நியமாபாவா. எந்த பதார்த்தங்கள் பிரத்யட்சத்தினால அறியப்படுகிறதோ அதனுடைய பேதமும் பிரத்யட்சத்தினாலேயே அறியப்படுகிறது என்கிறது நியமமில்லை அப்படின்னு நல்ல போல. இது ஆரம்பிச்சோம்னா இது முடிக்கிறது தூக்கம் வரைக்கும் அழைச்சிட்டு போகப்படுறது. இப்ப மத்தியானத்துல தான் இருக்கோம். இது எந்த ரெண்டு பதார்த்தங்களை தெரியறதோ அந்த ரெண்டு பதார்த்தங்களுடைய பேதம் தானே காட்டி கொடுக்கலையா. கட்டம்னு தெரியுது, பட்டம்னு தெரியுது. கட்டம் கட்டமாகத்தான் தெரியுது, பட்டம் பட்டமாக தான் தெரியுது. கடப்பட்டங்களுக்கு வரக்கூடியதான பேதம் இருக்கு பட்சல அந்த பேதம் கடஜானத்தினாலேயோ பட்டஜானத்தினாலேயோ வரல. கடப்பட்டவோ ஆம் நஜானாமி எனக்கூடியதான வேற இன்னொரு ஞானத்தினாலும் தெரியுது. அது நையாயிக்கான அனுபவசாய ஞானம்னு சொல்லுவான், வேதாந்திகள் சாட்சி ஞானம்னு சொல்வார். இப்படி இந்த ஞானமானது இப்ப ஸ்வரூப ஜானமானதை விட பேத ஜானமானது வேற ஞானத்தினால வருது. அந்த பேத ஜானம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்ததாக ஒரு ஞானம். இப்படி கடைசியா ஒவ்வொரு ஞானமும் அந்த வேத ஞானம் அடுத்த ஞானத்தினால்தான் வேத ஞானம் அறியப்படுகிறது. இப்படி கடைசியில போயிட்டே இருந்தேன்னா இது பர்மனண்டாவே இருக்குதான்னு சொல்ல முடியாது. சம்பார் அதுக்கு ஒரு நிறுத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்படி பர்மனண்டா இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கம் வராம போயிடும். தூக்கத்துல ஒரு ஞானமும் இல்லையோன்னா அப்ப என்ன ஆச்சுன்னா
இந்த பொருளுடைய பேத ஞானம் இன்னொரு ஞானத்தினால விளங்கப்படணும். அந்த வேற ஞானம்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஞானம் இன்னொரு ஞானம் அப்படி கடைசியில் எங்க போகும்னு தூக்குற வரைக்கும் போகும். தூங்குற சமயத்துல லாஸ்ட் ஞானம் அடுத்த ஞானத்துல தூக்கம் வருதுன்னு வச்சுங்களேன். 10 o'clock உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா 9:59 ஒரு ஞானம் இருப்பதுல அந்த ஞானத்தினுடைய பேதம் அடுத்த ஞானத்தினால வருது. ஆனா அடுத்த ஞானம் இல்லையே. ஸோ அந்த ஞானத்துல பேதம் இல்லை. சொரூப ஞானம் தான் இருக்கு. வேத ஞானம் அதுக்கு அடுத்த ஞானத்துல தான் வரணும். ஸோ அந்த ஞானத்துல பேதம் இல்லையோன்னா ஆமா சார் பேதம் இல்லை. ஸோ பிரத்யட்சத்தினால பேதம் தெரியல. ஆனா அந்த சமயத்துல அத்வைத ஞானம் இருக்கா இல்லையா? இது சாஸ்வதம்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன அந்த செகண்ட்ல இருக்கிற ஞானமும் அதுக்கு விரோதியான வேத ஞானம் இல்லை. இப்ப என்ன அத்வைத ஞானம் அங்க இருக்கு, விரோதியான வேத ஞானம் இல்ல. அப்ப என்ன அது ஜெயிச்சுட்டோ இல்லையா? அவ்வளவுதான் விவகாரம். சுதூர தாவான சிராந்தா வேத புத்தி பரம்பரான்னு சொல்லுவாரு. இது வரைக்கும் வேதமும் போயிட்டே இருக்கு, அவேத ஞானமும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்த பிறகு நீங்க தூங்கணுங்கிற சந்தர்ப்பத்துல அதுக்கு முன்னால ஒரு கணத்துல வேத ஞானம் இல்லை. வேத ஞானம் இல்லாமல் அவேத ஞானம் மட்டும் இருக்கு. அவேத ஞானம் மட்டும் இருக்கா தன் விஷயத்தை தான் சொல்லிடுது. பிரத்யட்ச விரோதம் இல்லையே, வேத தன் விஷயத்தை சொல்லிடுது. அப்ப சொல்லியாச்சுன்னா ஜெயிச்சாச்சு. அதான் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி பாஸ்மிக்னாகிய விஜயத்தைன்னு அழகா சொல்லப்படுறாரு. ஒரு 7-8 தினம் சாஸ்திரம் சொல்லியிருப்பாரு. இப்போ திருப்பள்ளி அனுப்பி வரப்ப அழகா வரப்போறது. ஆனா ரொம்ப கடினமான அம்சம் இது. அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் அடுத்த வாரம் இல்லை, அதுக்கப்புறம் 8ஆம் தேதி மேல் பாகம், அன்னைக்கு மேல் பாகம். ஒரு 5 நிமிஷம்